இந்த கேள்வியில பாருங்க, லோக் ஆயுக்தான்றது அதோட ஆனுவல் ரிப்போர்ட்டை யார்கிட்ட சப்மிட் பண்ணும், அதாவது எங்க சப்மிட் பண்ணணும்னு கேட்கறாங்க. கவர்னர் இடத்துலயா, இல்ல முதலமைச்சர் இடத்துலயா, இல்ல பாராளுமன்றத்திலயா, இல்ல மாநகராட்சியிலான்னு கேட்கறாங்க. இந்த கேள்விக்கான ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம லோக் ஆயுக்தானா என்னன்னு பார்த்தலாம். ஆத்தர் பாசிவா அவரோட சமூக பொருளாதார பிரச்சனைகள் இந்தியா மற்றும் தமிழ்நாடு இந்த புக்ல இருக்கு. இதுல டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. இதுல பார்க்கலாம் வாங்க. இதுல பாருங்க, லோக் ஆயுக்தா பத்தி கொடுத்திருக்காங்க. முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட மாநில அரசு அலுவலர்கள் ஆகியோரின் ஊழல் புகாரினை விசாரிக்கும் மாநில அளவிலான அமைப்பு. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு ஊழல் புகாரினை விசாரிக்கும் மாநில அளவிலான அமைப்பு. இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு 1966 1969 பரிந்துரைப்படி உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்த முதலாவது சீர்திருத்த குழுவோட தலைவர் யாருன்னு தெரிஞ்சு அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 படி ஒவ்வொரு மாநிலமும் லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த லோக் ஆயுக்தா சட்டம்ன்றது 2013 கொண்டு வந்தாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட், இதுவும் பாத்துக்கணும். முதலில் லோக் ஆயுக்தாவை நடைமுறைப்படுத்திய மாநிலம் மகாராஷ்டிரா. இது அடிக்கடி கேட்பாங்க இந்த கேள்வியை. இப்ப ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல கூட இதை கேட்ட மாதிரி ஞாபகம் எனக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, முதலில் லோக் ஆயுக்தா மசோதாவை தாக்கல் செய்த மாநிலம் ஒடிசா 1970. ஆனால் 1983 தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, லோக் ஆயுக்தா அமைப்பானது அனைத்து மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக இல்லாமல் வேறுபட்டு இருக்கிறது. எடுத்துக்காட்டு, உபலோக் ஆயுக்தா கர்நாடகா. அதாவது இது ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் டிஃபர் ஆகும். தமிழ்நாட்டுல லோக் ஆயுக்தான்னு சொல்லுவாங்க, கர்நாடகால பாத்தீங்கன்னா இது உபலோக் ஆயுக்தான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், லோக் ஆயுக்தா அரசுக்கு பரிந்துரை மட்டுமே அளிக்கும், தண்டனை வழங்க அதிகாரம் இல்லை. அதாவது இது வெறும் ரெக்கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். இவங்களுக்குன்னு தனியா எதுவும் செப்பரேட்டா பவர் கிடையாது, ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன் தான் பண்ண முடியும். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, லோக் ஆயுக்தா ஆண்டறிக்கையை ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறது. நம்ம மேல பார்த்தோம்னா ஒரு கேள்வியா இருக்கு, இதான் ஆன்சர். யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்கன்னா கவர்னர் கிட்ட. இப்ப இந்த கேள்விக்கு போயிடலாம். இப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கவர்னர். இப்போ லோக் ஆயுக்தா பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும். இதே மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்றீங்க.